Okay, I'll share my screen, entire screen. Okay. So லாஸ்டா நம்ம பார்த்தோம் ஒரு யூசருக்கு எப்படி நம்ம சூடோஸ் ஆக்சஸ் கொடுக்கணும். ஸோ எப்படி கொடுக்கணும்னா we want to give his name, அவங்களோட நேமை வந்து நம்ம சூடோஸ் லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். கரெக்டா? ஸோ we can able to give access to it. ஸோ இப்போ நம்ம சொல்லியிருந்த ஒரு யூசரை கிரியேட் பண்ணோம், ஒரு யூசர் அந்த யூசருக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணோம், தென் பாஸ்வேர்ட் பேஸ்ட் அத்தென்டிகேஷன் இது எல்லாமே நம்ம எனேபிள் பண்ணி லைக் விசா ரைட். இதே இன்கேஸ் இஃப் ஐ வாண்ட் டு சி தட் எந்த இடத்துல இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். பாஸ்வேர்ட் இஸ் தட் கேட் இடிசி பாஸ்வேர்ட் அந்த 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 லைக் அந்த பாத்தில் அந்த ஃபைலில் இருக்கும். இப்போ ஒரு யூசரை டெலிட் பண்ணும், நம்ம ஒரு யூசரை கிரியேட் பண்ணுற சொல்லுங்க வச்சுக்கோங்களேன். சூடோ யூசர் ஆட் டெஸ்ட்னு ஒரு யூசரை கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ வாண்ட் டு டெலிட் திஸ் யூசர்னா யூ கேன் யூஸ் சூடோ யூசர் டெல் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா we can able to delete that user. அந்த யூசரை நம்ம delete பண்ணிடலாம். ஸோ இஃப் யூ see that cat அந்த இந்த ஃபைல்டர்ல போய் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் நீங்க ஃபைல் பார்த்தீங்கன்னா யூ கான் see that டெஸ்ட் ஃபைல். அந்த ஃபைலை உங்களால பார்க்க முடியாது. ஸோ இட் இஸ் கிரெப் நாட் கிரெப். See, we can't able to see that user. So we are deleted that user. So இதே in case இப்போ நமக்கு delete பண்ணோம் ரைட். ஸோ இஃப் ஐ சி PWD ரைட், I could see I'm on home directory right. So if I go a little backward and do sorry not PWD LS கொடுத்தேன்னா சி நான் நம்ம சொன்ன ஒரு யூசர் கிரியேட் பண்ணும்போது அதோட யூசரோட ஹோம் டைரக்டரி கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஹோம் டைரக்டரி நம்ம சேர்த்து டெலீட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு யூஸ் -ரிமூவ். இந்த கமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி இந்த யூசர் டெலீட் ஆனால் இது ஆகல. இஃப் யூ டெலீட் திஸ் ரைட் யூ வில் ரிமூவ், ஹோம் டைரக்டரி ரிமூவ் ஆகிடும். தென் வாட் எவர் டேட்டா டே அந்த லைக் வாட் எவர் தே சேவ்ட் இன் தட் பர்டிகுலர் டைரக்டரி ரைட், அந்த டைரக்டரியில் இருக்க டேட்டாவும் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஒன். தென் ஒரு நேம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ சூடோ யூசர் I'll give a name just 1 2 3 இருக்கட்டும். ஸோ இந்த யூசர் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஐ வாண்ட் டு சேஞ்ச் நேம். நான் தப்பாக கொடுத்துட்டேன். ஸோ ஐ வாண்ட் டு டூ சேஞ்ச்னா யூ கேன் யூஸ் யூசர் மாட் you have to use sudo privileges sudo user mod -l. ஓல்டு நேம் வந்து 1 2 3. the new name வந்து I want to change it to DevOps கொடுத்தீங்கன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் the new name test. see it got changed. அது மட்டும் சேஞ்ச் ஆகும்னா எஸ், அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர உங்களோட ஹோம் டைரக்டரி சேஞ்ச் ஆகுது. ஒன்லி த நேம் வில் சேஞ்ச். ஓகேவா? நேம் சேஞ்ச் ஆகும்போது யூ குட் சி இயர் ரைட், இங்கேயும் சேஞ்ச் ஆகுது. ஓனர் இது ஓனர், இது குரூப். ஸோ ஓனர் வில் பி சேம், அந்த டெவாப்ஸே தான் இருக்கும். குரூப் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ யூ ஹவ் டு டூ அ மேனுவலாக நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் ஐ வில் ஷோ யூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் கிரியேட் அ user. You can add a user or you can remove a user, then you can set a password for that user. ஓகேவா? தென் இப்போ குரூப் வந்தோம்னா லைக் சிமிலர்லி ஹவு வி ஹாவ் எ how we have a file to see all the user, right? Similarly for group we have cat /etc. You can check it in group.
குரூப்னு இந்த ஃபைல்ல எல்லாத்துக்குமே இருக்கும். லைக் வாட் ஆர் த குரூப்ஸ் தட் வேர் அவைலபிள் ரைட், இந்த குரூப் எல்லாமே இருக்கும். ஸோ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் கரெக்டா, ஒரு யூசர் கிரியேட் ஆனா ஒரு குரூப் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். அப்போ ஒரு குரூப் தனியா நம்மளால கிரியேட் பண்ண முடியும்னா, ஆமா, எஸ் வி கேன் டூ ஏ, we can normally add a create a new group. So for that you have to use group add command. So sudo group add, எந்த குரூப் உங்களுக்கு வேணுமோ you can add that kit. So I want to add as a DevOps hyphen, I love DevOps 12 and add பண்றேன்னா I can hit that hyphen I DevOps 12. அந்த குரூப் மட்டும் we are created. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அந்த கிரியேட் பண்ணதுக்கு நம்ம யூசரை ஆட் பண்ணோம்னா யூ ஹவ் டு யூஸ் திஸ் கமெண்ட் sudo கிரியேட் பண்ண யூசர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அந்த யூசரை யார் யார் ஆக்சஸ் பண்ணணும் இந்த குரூப்புக்குள்ள, இந்த டெவாப்ஸ் குரூப்புக்குள்ள யார் யார் ஆக்சஸ் பண்ணணும், யார் யார் ஆட் பண்ணணும்னு சொன்னால் யூ கேன் ஆட் sudo user mod hyphen a and g to modify the group. ஸோ எந்த குரூப்ல நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ the group name we know it is DevOps 1 to யாரை நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ ஐ கேன் ஆட் EC2 hyphen user என்னால் ஆட் பண்ண முடியும். ஸோ EC2 ஆட் பண்ணனா இட் ஆட். ஸோ இப்போ போயிட்டு நம்ம அந்த ஃபைலை செக் பண்ணோம்னா சி இந்த DevOps குரூப்ல யார் ஆக்சஸ் பண்ண முடியும்னா EC2 யூசர். சப்போஸ் இன்னொரு யூசர் ஆட் பண்ணா இட் வில் கோ கம் அப் ஹியர். யார் யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமோ அவங்க எல்லாருமே நம்ம ஆட் பண்ணிட்டு போகலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. ஒரு யூசரை ரிமூவ் பண்ணணும். லைக் ஆட் பண்ண யூசரை நம்ம ரிமூவ் பண்ணணும். சப்போஸ் இந்த EC2 யூசர் நோ லாங்கர் வாண்ட் டு ஆக்சஸ் அவர் குரூப்னா யூ கேன் யூஸ் sudo g pst password group name DevOps 1 to then எந்த யூசரை நான் ரிமூவ் பண்ண போறேன், EC2 யூசரை ரிமூவ் பண்ண போறேன். ஸோ is hyphen D. Okay, you have to use hyphen D to delete a user. You have to add hyphen D. I have to use option hyphen D. So removing user DevOps 12 from the EC2 user. Okay, எடுத்துட்டாச்சு. இப்போ போய் நம்ம செக் பண்ணோம்னா it should remove right by. Oh, he's not a member. Then it's showing. So it's not removing my. This is the default command. For a second. See, same command what? Oh, so first username, then the group name. Okay. So we went wrong. Command is right, but மாத்தி போட்டுட்டோம். First user போடணும். First எந்த user நம்ம remove பண்ண போறோம், then the group name. So if we see right, removing user from particular group. See, if I cat now, see, no one is there. So இங்க நான் கரெக்டா போட்டிருக்கேனா? Yeah, I did correct when I typed it's wrong. Okay, va. So make sure that okay, va.
ஸோ இப்ப அதே போல ஒரு எந்தெந்த யூசர் எல்லாம் அந்த குரூப்புக்குள்ள இருக்கோ லிஸ்ட் பண்றதுக்கு இந்த நம்ம பாஸ்வேர்ட் ஃபைல்ல தான் போய் பார்க்கணுன்ட்டு இல்ல. ஸோ ஃபார் தட் லெட் மீ ஆட் அகைன். லெட் மீ ஆட் அகைன். ஸோ இப்போ நம்ம பார்க்கணும்னா யூ கேன் யூஸ் LID ஆப்ஷன் அண்ட் த குரூப் நேம். ஸோ குரூப் நேம் இஸ் DevOps 1. You have to use option G. Okay. So list எந்தெந்த யூசர் எல்லாம் இருக்கும்னு சொல்லி அந்த குரூப்புக்குள்ள நீங்க லிஸ்ட் பண்றதுக்கு யூ கேன் கிவ் யூஸ் ஆப்ஷன் -G வித் LID கமெண்ட் லிட் கொடுத்துட்டு யூ கேன் டூ தட். ஓகே. இப்போ எனக்கு அந்த குரூப்பே வேணாம், ஐ வாண்ட் டு delete தட் குரூப்னா யூ கேன் யூஸ் sudo group del and the group name. So my group name is DevOps 12. ஸோ கொடுத்தோன்னா இட் கெட் டெலிட் அந்த குரூப்பே கம்ப்ளீட்டா டெலிட் ஆயிடும். சி இப்போ கோ அண்ட் சி ரைட். ஸோ cat/etc குரூப்புக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சி அந்த குரூப்பே இல்லை. ஐ ஹவ் டெலிட்டட் த குரூப். ஸோ ப்ரோமோட் இந்த டெஸ்ட் 1 2 3 இருக்குல்ல, இந்த குரூப்பை நம்ம ரீநேம் பண்ண முடியுமா? லைக் ஹவு வி டிட் யூசர் ரீநேம் பண்ணோம்ல, இதே சேம் நேம் நம்மளால பண்ண முடியும்னா எஸ் வி கேன் டூ தட். ஸோ ஃபார் தட் sudo group mod -name for new name. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூ நேம் கொடுக்கணும். ஸோ ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட் டு DevOps. What was the existing group name? So test 1 2 3. So if I give right, it will change. To verify, you can check. ஓகேவா? ஸோ நம்மளால இது மாற்ற முடியுது. ஸோ திஸ் த ஒன். ஸோ நம்ம இது பார்த்தோம். உங்களுக்கு இப்போ யூசர்லேயும் யூசர் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு யூசர் ரிமூவ் பண்ணுறது எப்படி, லைக் விசா ரைட். அதே போல் யூ ஹவ் டு நோ அபவுட் த ஃபைல் பர்மிஷன்ஸ். ஃபைல் பர்மிஷன் பற்றி நம்மளுக்கு யூ ஹவ் டு நோ. ஸோ நான் அது லைக் ஐ டிட் லைக் சின்ன சேஞ்சாக தான் எடுத்தேன், லைக் ஸ்மால் டாப்பிக்காக தான் எடுத்தேன். லெட் மீ கவர் அ டீப்பர் நவ். ஸோ ஐ வில் ஹாவ் அ நியூ ஃபைல் டுடே. I'll have a new file, Linux. Added a new file. Linux. It's day 4, right? Day 4, day 5. Okay. So file permission. File permission நான் சொல்லியிருந்தேன். இப்போ let me go to my home directory. ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். டச் ஏபிசி. So I created 3 files. I'll create one directory. ரெண்டு டைரக்டரி கிரியேட் பண்ணிருக்க, 3 ஃபைல் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வாட் இஸ் திஸ்? ஓகே, லெட் மீ டேக் இட் அண்ட் பிரேக் யூ அப். ஸோ ஃபர்ஸ்ட் திங், the first line, what it shows, right? It shows it is a, so it is a file or directory. First line always shows it is a file or directory. If it is nothing, empty இருந்ததுன்னா file. If it is shows D na, it is a directory. Promote இந்த ரெண்டு ஆப்ஷன் தவிர வேற எதுனா இருக்கா? எஸ், யூ ஹேவ் ஒன் மோர் ஆப்ஷன் கால்ட் எல். எல்னா என்ன ப்ரொமோட்னா, we called it as a link file. So it is a link file. Link file na என்ன? Link file na என்னன்னா, I'll teach you one more time. Okay, the second
Okay, like first 3 lines. In the 3 line, what it represent, right? Owner of a file. Owner of a file. ஓனருக்கு என்ன டைப் ஆஃப் ஆக்சஸ் இருக்குன்னு காட்டுறதுக்கு ஃபைல். The next 3 group. Group permission. குரூப்ல என்ன பெர்மிஷன் இருக்குன்னு காட்டுறதுக்கு. ஸோ the next 3 thing gives others permission other than group and owner. அதர் வேறெல்லாம் அந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது பார்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்றது. ஓகேவா? அதர்ஸ் பெர்மிஷன். ஸோ தென் வி ஆட் நம்பரிங். நான் நம்பரிங் சொல்லியிருந்தேன். நம்ம நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. சிஹெச் மோட் 777 கொடுத்துருப்பாங்க. 600 இல்லை 400 அந்த பெர்மிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. வாட் தட் மீன்ஸ்? ஸோ the first 0 இருக்குல்ல, 0 represent execute permission. ஓகேவா? then 1 sorry 0 represent no permission. எந்த பெர்மிஷனுமே இல்லை. ஓகேவா? ஸோ 1 represent execute மட்டும், execute permission மட்டும் இருக்கும். then 2 represent right. ஓகே, 3 நான் என்ன, 2 plus 1 நம்மளுக்கு தெரியும். ஸோ 3 plus 2 1 then it would be execute plus read permissions. Then 4 by default of 4 shows read permission. Okay, then 5 we know that 4 plus 1. Okay, it means read and execute. Okay, then 6 it means 4 plus 2. 4 plus 2 in the sense read plus write. Then last 7 na full permission. Full permission. Read, write plus execute. இது 3 பர்மிஷனுமே இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இன்டர்வியூல கேட்பாங்க, வாட் இஸ் த டிஃபால்ட் பர்மிஷன் when you create a file? டிஃபால்ட்டா default permission to file create ஆகும்போது பார்த்தீங்கன்னா you will have 644. 644 means 6 na என்ன, 6 na you know it is read and write. So ஒரு ஃபைல் நம்ம டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணும்போது you will have read and write text permission. Then 4 in the sense read. Then another 4 read. So ஒரு ஃபைலுக்கு ஓகே. அப்போ டிஃபால்ட் permission for டைரக்டரிக்கு டிஃபால்ட் பெர்மிஷன் வந்து கிரியேட் பண்றதுக்கு you will use what is the command for for directory. You will have 755. 755 will be a default permission for your directory. See, 7 is full permission, then 5 is read plus write. Okay, if you see right, directory, the first line shows file or directory. See, link file, file, right, colon. If it is T, it is a directory. So it is directory. It has read, write, execute permission. Then read and execute permission for group and others. So இது உங்களுக்கு வேணும்னா you can change it. Okay, if I want to change the permission for this DevOps, okay, so I can use chmod. It means change permission. So என்ன நீங்க யூஸ் பண்ண போறீங்க, என்ன பெர்மிஷன்? ஸோ ஃபார் டைரக்டரி ஐ வாண்ட் டு யூஸ் 744. 744 னா owner should have all all access, others will have only read access. ஓகேவா? கொடுத்துட்டு நான் இப்போ ஃபோல்டர் கொடுக்குறேன்னா see, if I go and see right again,
I believe default you have to use hyphen. Okay, I'm seeing below one. It got changed. Okay, see, before itself it got changed. See, for AWS, we able to change the permission. யார் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு you can able to change the permission. ஓகேவா? ஸோ அதே போல இப்ப I'll create one more user called yeah, I'll add a one more user called test. Okay, sudo user add. So let me create a ஓகே ஏடபிள்யூஎஸ்னு ஒரு யூசரை ஆட் பண்ணிட்டேன் நான். ஓகேவா? இந்த ஏடபிள்யூஎஸ் யூசரை ஓகே இப்போ நான் இந்த ஃபைலோட ஓனராக மாற்ற போகிறேன். ஸோ ஹவு ஐ கேன் டூ தட் ரைட்? யூ கேன் யூஸ் ch own எந்த யூசர் நேம். ஸோ யூசர் நேம் எந்த யூசர் நேம் நான் AWS யூசர் நேம். ஸோ வாட் இஸ் த ஃபைல்? File is 1 2 3. If I give right, so I have to sudo. See, I have given it executed. If I go ll right, see, owner was stage. ரொம்ப தப்பு. group change பண்ண முடியுமா? Yes, of course you can change the group. Group கூட நம்மளால change பண்ண முடியும். So for that you have to use ch own colon group name. Group name கொடுக்கணும். ஸோ என்ன குரூப் நேம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வேணும் ஒரு யூசர் கிரியேட் ஆகும்போது அதுக்கு அதே குரூப் கிரியேட் ஆகும். the group name then the file name. So if I give 1 2 3 right, you have to use sudo. Okay, AWS அந்த group நம்ம மாத்திட்டோம்னா if you go and check ll right, see both got changed. ரொம்ப இது அட் அ டைம்ல நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ண முடியாது. yes we can use. For that you have to use sudo ch own. So first the username, like எந்த username நம்ம மாற்ற போறோம். So we know AWS and group also AWS. Then the file name. So you have to use colon in between. This is username and this is group name. Then you have to use the file name. So file name I want to use 456 or I'll go with DevOps. In the file நான் மாத்துறேன்னா you can do it. So if I go ll right, you could say both user and group both were changed. Okay, so make sure that இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இன்டர்வியூல கேட்கலாம். ஏன்னா if you are showing you as an experienced person in interview, right, they might ask you this thing like what is the default file permission when you create a file, then what is the default permission when you create a directory, then you will get about the link file. Link file na என்ன? So நம்ம அதிலே பார்த்தோம் link file பார்த்தோம், right? So link file na என்ன? So link file is nothing but shortcut. ஸோ எப்படி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு we'll have a shortcut, right? Similarly, we can have a shortcut file. So we can reference actual file with a copy file. So இந்த லிங்க் ஃபைலில் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹார்ட் லிங்க், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லிங்க். ரெண்டு ஃபைல் இருக்கும். ஸோ இதோட பர்பஸ் என்னன்னா, ஹார்ட் லிங்க் ஃபைல் வச்சு நீங்கள் ஒரு ஷார்ட்கட் ஃபைல் கிரியேட் பண்ணுறீங்கன்னா, ஸோ whatever changes happen in actual file, right, same will be changed in shortcut file கூட
shortcut file கூட change will appear. Change will happen. So what happened? So in case if we delete, நம்ம delete file பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், still we can have the shortcut file. So original file delete ஆனாலும் shortcut file வந்து still available. So that is use case of hard link file. ஒரு hard link file எப்படி create பண்ணும்? What is the command to create a hard link file? Na you have to use ln original file name, then the name you want. எந்த நேம்ல இன்னொன்று வேணும்னா shortcut file. So we'll see in demo. இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நான் ln கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ln கொடுத்துட்டு before that I'll create a two file. Okay, vi or I'll create touch f1 and m1. f1 வந்து என்னோட ஒரிஜினல் ஃபைல் வச்சுக்கோங்க. m1 is like a my link file வச்சுக்கோங்க. So I give it. So if I want to do a link, ln f1 then m1. I'm not doing anything, just f1 comma m1 I'll do. See why file exists. Okay, so I'll create m2, f1 and m2. Okay வா, இந்த ரெண்டு ஃபைல் நான் கிரியேட் பண்றேன். So hard link will treat as a, நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் லைன் எல் வந்து it is a link file சொன்னேன். hard link file வந்து it will treat as a normal file. If I give ll, right, you could see m2 தான் நம்ம கிரியேட் பண்ண link file. But see, if I cat m2, right, nothing is there, right, எதுவுமே இல்லை. So even if I do cat f1, right, எந்த டேட்டாவுமே இல்லை. கரெக்டா? ஸோ இப்போ நான் இது I want to do add some file changes. fi vi f1 ல நான் ஆட் பண்றேன். So what I'm adding, this is f1 file. Okay வா, this is f1 file கொடுத்துட்டு நான் சேவ் பண்றேன். So if I do cat f1, right, you can see this is f1 file. இதே நான் m2 ல போய் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். cat m2 பார்த்தீங்களா, the same data will append. See, நான் என்ன சேஞ்ச் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் வந்து இந்த ஃபைலில் அக்கர் ஆகும். ஸோ வாட் இஃப் ஐ டெலிட்டட் f1, இப்போ நான் டெலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. rm f1 டெலீட் பண்ணேன்னா okay, if I delete rm f1 na, you could see, right, m2 still there, m2 still there. If you go and check that file, right, cat m2, right, still we can have this data. So இது ஒன்று, இது எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, so wherever we thought that is an important file, right, அந்த ஃபைலை நம்ம ரெஃபரன்ஸ் டு another path, இன்னொரு பாத்தில் நம்ம பாத் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன் கேஸ் தட் மெயின் ஃபைல் டெலிட்டட் ஆல்சோ we can able to recover that file from the existing இன்னொரு பாத். ஓகேவா? தென் அப்போ சாஃப்ட் லிங்க்னா எப்படி கிரியேட் பண்ணனா, let me remove m1 m2. So I'll create touch f1, ஒரு ஃபைல் f1 கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ I want to do a link, soft link பண்ண போறோம். For that you have to use option -s. So the original file name is f1, then I want to give as a m1 create பண்ணிட்டேன்னா it is link shortcut நம்ம create பண்ணிட்டோம். If I give ll, right, you could see right here what it's saying, m1 is forked from f1. So the same thing happened. இப்போ நம்ம f1 ல any changes பண்றேன்னு வச்சுக்கோங்க. This is demo, this is f1 file, something I'm adding. So I added. Okay வா,
இப்போ நம்ம போய் கேட்ச் கொடுத்தது F1ல பார்த்தோம்னா வாட் எவர் வி சேஞ்சஸ் இட்ஸ் வில் பி தேர். ஸோ ஈவன் இட் வில் பி இன் M1. M1ல கூட இருக்கும், பட் இட் இஸ் எ ரெஃபரன்ஸ்டு ஒன். ஸோ வாட் ஹேப்பன் இஃப் ஐ டெலீட்டட் த F1? ஸோ இப்போ நான் டெலீட் பண்ணுறேன் RM F1. F1 நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இஃப் ஐ கோ அண்ட் சி ரைட், சி த கலர் காட் சேஞ்ச். இட் மீன்ஸ் இந்த ஃபைல் ரெஃபரன்ஸ் இல்லை, ஆக்சுவல் ஃபைல் இல்லை. ஆக்சுவல் ஃபைல் இல்லாதனால நம்மளால ஷார்ட்கட் ஃபைல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஈவன் இஃப் ஐ ட்ரை டு ஆட் M1, ரைட், சி நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி. ஸோ இதே மாதிரி ஷார்ட்கட் ஃபைல் ஒரிஜினல் ஃபைல் டெலீட் ஆயிடுச்சுன்னா வி கால் தட் ஆஸ் எ டேங்க்லிங் ஃபைல். டேங்க்லிங் ஃபைல் நம்ம சொல்லுவோம். ஸோ டேங்க்லிங் ஃபைல் இன் த சென்ஸ் அன்யூசபிள் ஃபைல்ஸ். அன்யூசபிள் ஃபைல்ஸ் அது உங்களால் ரீட் பண்ணவும் முடியாது. யூ கான்ட் ஏபிள் டு ரைட் ஆர் ரீட் ஆர் ஆக்சஸே பண்ண முடியாது. ஸோ தட் டைம் வி கால் இட் ஆஸ் எ dangling files. Okay, so the same thing will happen for that. So if we delete the original file, shortcut file became dangling, means not accessible. இந்த dangling இந்த வேர்டை நம்ம டாக்கர்ல நிறைய யூஸ் பண்ணுவோம். I'll show you. ஓகேவா, நம்ம வரும்போது I'll teach you. அங்கே என்ன dangling நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம், the same thing, but I'll show you. Okay, dangling nothing but நான் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இட் மீன்ஸ் லைக் அன்ஃபினிஷ்டு ஒன் ஆர் நாட் யூஸ்ஃபுல். ஸோ இதெல்லாமே நம்ம டேங்லிங் சொல்லுவோம். இட் மீன்ஸ் அன்யூஸ்ட் இமேஜஸ், ஸ்டேஜஸ் இதெல்லாமே நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் அப்போ நம்ம பண்ணுவோம். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல். லினக்ஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா லைக் இதுதான் இந்த ஃபைல் டைப்பே. ஒன்று ஃபைலாக இருக்கும், ஒன்று டைரக்டரியாக இருக்கும், இல்லைன்னா லினக்ஸ். இந்த 3 டைப் தான் இருக்குமே தவிர இது தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காது. ஓகே, இதுல எனி டவுட்ஸ் உங்களுக்கு? Okay, if I take silence as no doubts, then we'll go one more thing. புரியல. ஹார்ட்லிங்க் ஃபைல் வந்து இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஆர் மெயின்டைனிங் சம் இம்பார்ட்டன்ட் ஃபைல் ரிலேட்டட் டு யுவர் ப்ராஜெக்ட் இல்லை அப்ளிகேஷனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஆல் சேஞ்சஸ் வில் ஹேப்பன் ஆன் ஒன்லி எதிட் பர்டிகுலர் அந்த ஒரு ஃபைலில் தான் சேஞ்ச் பண்ணுது. ஸோ யூ வாண்ட் டு ஹேவ் எ காப்பி ஆஃப் தட் ஃபைல். அந்த காப்பி நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இன்கேஸ் சம் ஒன் டெலிட்டட், லைக் சப்போஸ் ஜூனியர் டெவலப்பர் வந்து லாகின் பண்ணிட்டு இந்த ஃபைல் தேவையில்லை சொல்லி டெலீட் பண்ணிட்டா it will affect your application. At that time it is impossible to retrieve your data, right? ஏன்னா உங்களுக்கு டேட்டா பேக்கப் இருக்கும், பட் கரண்ட் டேட்டா லைக் வாட் எவர் ரிட்டன் அந்த பேக்கப் ஆன டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த டேட்டா இருக்காது. கரெக்டா, அந்த இருக்காத டைம்ல how will you handle? So அந்த டைம் we can have a shortcut file and we can அந்த ஹார்ட் லிங்க்ல நம்ம கிரியேட் பண்ண இன்னொரு பாத்துல அந்த ஃபைல இருந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, தட் இஸ் அ ஒன் யூஸ் கேஸ் ஆஃப் ஹார்ட் லிங்க் ஃபைல். சாஃப்ட் லிங்க் வந்து மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. சில ப்ராஜெக்ட்ல ஸ்பேஸ் கன்சர்வேட்டிவ், இது வந்து இட் ஒன்ட் டேக் ஸ்பேஸ். சாஃப்ட் லிங்க் வந்து இட் ஒன்ட் டேக் மச் ஸ்பேஸ். ஏன்னா ஜஸ்ட் ஷார்ட் கட், ரைட்? இப்போ ஒரு ஆக்சுவல் அப்ளிகேஷன் சைஸுக்கும் ஷார்ட் கட்டுக்கும் யூ வில் ஹேவ் எ டிஃபரெண்ட், ரைட்? ஸோ இஃப் ஐ சி திஸ் ப்ராப்பர்ட்டிஸ், ரைட், இங்க control or shift. If I see properties, right, it will be around a KB size la da irukku, correct? See, it is around a KB size, correct? So it means it won't take much space. Soft link la vandu ungalku space irukadu, but the data oda integrity ungalku lost agum. Original file delete adichna ஷார்ட் ஃபைலும் டெலீட் ஆகிடும். ஸோ ஸ்பேஸ் கன்சர்வேட்டிவாக இருக்கிற இடத்துல தே வில் யூஸ் சாஃப்ட் லிங்க். ஸ்பேஸ் ஏன்னா ஒரு ஃபைல் வந்து நம்ம சொல்ல முடியாது, இட் மே டேக் 100 MB இல்லை 1000 MB எடுத்துக்கலாம், இல்லைனா லைக் ஸோ மச் சைஸ் இட் கேன் டேக். ஸோ ஸ்பேஸ் கன்சர்வேட்டிவ் இல்லாத இடத்துல, ஸ்பேஸ்ன்ற ஒரு ப்ராப்ளம் இல்லாத இடத்துல
they use hard link. ஏன்னா most of the timeல எல்லாருமே hard link தான் யூஸ் பண்ணுவாங்க. Some peculiar casesல they'll use soft link. ஓகேவா? Okay, you understand, right? Hello. Bro, yes, bro, yes, bro. Okay, thank you. Then நம்ம அடுத்த டாபிக் வரும் zip. zipனா நம்மளுக்கே தெரியும், ஃபைலை கம்ப்ரஸ் பண்றோம். ஃபைலை கம்ப்ரஸ் பண்ண போறோம். ஸோ how to compress a file? So for that you have to use zip. என்ன ஃபைல் நேம் நம்ம யூஸ் பண்ண போறோம்? ஸோ ஐ வில் பி யூசிங் AWS டாட் I'll use AWS இந்த zip கொடுத்துட்டு then the content, என்னென்ன content let me put LL, then we'll use zip. I will use 1 2 3 and 4 5 6 இந்த ரெண்டு ஃபைலை நான் வந்து zip பண்றேன். See, it got zipped. If I give LL, right, it got zip file. I could see a zip file. See, you can able to see this zip file, right? So இது நம்ம zip பண்ணிட்டோம். It means இந்த ரெண்டு ஃபைலை நம்ம zip பண்ணிட்டோம். இப்போ zip ஃபைல்குள்ள இருக்க கண்டென்ட்டை நம்ம எப்படி பார்ப்போம்? For that you have to use zip -sf. இந்த ரெண்டு கமாண்ட் யூஸ் பண்ண sf கொடுத்துட்டு இந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா you can able to see what inside the content. அந்த கண்டென்ட்ல என்ன இருக்கு சொல்லி நீங்க பார்க்கலாம். ப்ரோமோட், இப்போ நான் ஏற்கனவே ஒரு zip ஃபைல் ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? இது கூட இப்போ நான் இன்னொரு ஃபைல் இதில் ஆட் பண்ணும். how can I do that? நான் you can use what is that? ஒரே செகண்ட். ஸோ that time you can use -r, zip -r, உங்களோட zip ஃபைல் நேம், then you can use another file. எந்த ஃபைல் நீங்கள் ஆட் பண்ணுமோ you can add that file. So I want to add ABC to my zip file list. கொடுத்துட்டோன்னா it will be adding. So if I again go and see the content of that file, right, see, என்னால் அதர் ஃபைல் கூட என்னால் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த ஜிப் பண்ணும்போது you can use this option. சரி, ஓகே, நம்ம ஆட் பண்ணிட்டோம். எனக்கு இந்த ஃபைல் இந்த ஜிப்ல இருந்து ரிமூவ் பண்ணோன்னா எஸ், தட் ஆல்சோ பாசிபிள். யூ ஹேவ் டு யூஸ் zip -d, உங்களோட ஃபைல் ஜிப் ஃபைல் நேம், தென் எந்த ஃபைல் நான் ரிமூவ் பண்ண போறேன். ஐ வாண்ட் டு ரிமூவ் திஸ் 1 2 3 ஃபைல் ஃப்ரம் த லிஸ்ட், ஃப்ரம் த ஜிப் ஃபைல் இருந்ததா தவிர, பட் நாட் இன் ஆக்சுவல் பாத். இஃப் ஐ see the content of that zip, right, you could see, right, 4 5 6 and ABC, இது எல்லாமே உங்களால பார்க்க முடியும். See, you can add a particular file to a zip file and you can add a particular file out from the thing. Also, இது மட்டும் தான் பண்ண முடியுமா? Also we can do let me create 123.log, not 123. I'll give a meaningful name, Jenkins log docker.log, then eks.log. So I'm just creating a bunch of log files with same point. So இப்போ நான் பாயிண்ட் கொடுத்துட்டேன். பிரமோத், இப்போ நான் zip பண்ணும்போது இப்போ நான் ஜிப் பண்ணும்போது எல்லாமே லைக் ஒரு நேம் நம்ம மேனுவலாக தரணும்னா தேவையில்லை. ஸோ வி கேன் கிவ் எ வைல்டு கார்டு ஆப்ரேட்டர்ஸ். வைல்டு கார்டு ஆப்ரேட்டர்ஸ் இட் மீன்ஸ் ஸ்டார். எதுவாக இருந்தாலும் ஓகே, பட் இட் ஷுட் மேட்ச் மை .log. இட் ஷுட் எண்ட். இந்த ஸ்டாருக்கு முன்னாடி என்ன நேமாக கூட இருந்துக்கிட்டு போட்டோம், ஐ நெவர் கேர், பட் மை எக்ஸ்டென்ஷன் ஷுட் பி .log. அந்த .log இருந்தால் லைக் எண்ட் ஆஃப்டர் டாட் அண்ட் லாக், இட் ஷுட் பி மேட்ச். இந்த மேட்ச் ஆகிற ஃபைல் எல்லாமே ஜிப் பண்ணி சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ ஐ மேக் இட் அஸ் எ ப்ளூரல் இயர் logs. So if I give, right, see, with a single line I added all three. So if you want to verify that, zip -sf logs.zip கொடுத்தீங்கன்னா see, இந்த எல்லா ஃபைல்ஸுமே you have. ஸோ எல்லா ஃபைல்ஸுமே இருக்கு. ஸோ ஐ ரிமூவ் RM. நீங்கள் அதுக்கு மட்டும் இல்லை, யூ கேன் யூஸ் வேர் எவர் யூ வாண்ட். ஸோ ஐ ரிமூவிங் SF ஃபைல்ஸ் ஹியர். ஓகே, கொடுத்தோன்னா அந்த 3 ஃபைல்ஸ் இட் வில் பி டெலிட்டட். சி,
ஐ டோன்ட் ஹேவ் ஒன்லி ஜிப் ஃபைல் தான் இருக்கு. ஸோ இப்போ நான் ஜிப் பண்ண ஃபைலை அன்சிப் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் unzip blocks. It will unzip your content. See, you can able to see that file இருக்கும், that zip பண்ண content you will have. Okay வா? So this is the one option that you can zip file. Zip மட்டும் தான் இருக்கு. ஆனா zipல வந்து in case if you want to have a encrypt பண்ணி நீங்க இங்க வச்சிட்டு இருக்கணும்னா let me remove this file. ஸோ இப்போ நான் ஒரு ஃபைலை என்கிரிப்ட் பண்ண வச்சுக்கோ. இட் மீன்ஸ் சேவிங் பாஸ்வேர்ட். நீங்கள் WinRARல நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வச்சு என்கிரிப்ட் பண்ணி வச்சிருப்பீங்களா? சிமிலர்லி வி கேன் டூ தட். ஸோ இஃப் ஐ டூ zip -e என்ன ஃபைல் நேம். ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் as a log. What are the things that I have to do? So I want to have .logs. இந்த லாக் ஃபைல் எல்லாமே வந்து I want to put it in a logs in the file kulla encrypt panna pora. If I give encrypt, right, it will ask me to set a password. So I'm giving test 1 2 3 test 1 2 3. See, it added. So இப்போ நான் encrypt பண்ண ஃபைலை கண்டென்ட்டை பார்க்க முடியுமானா I think you can see the encrypt file. என்ன கண்டென்ட் இருக்கு பார்க்க முடியும் தவிர but you can't unzip it. So அந்த கண்டென்ட் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமே தவிர நீங்க அன்சிப் பண்ண முடியாது. See, அன்சிப் பண்ணணும்னா you should have a password. So let me see logs.zip. See, it asking for me a password. So password கொடுத்தாதான் it will unzip for me. ஏற்கனவே அந்த ஃபைல் இருக்கிறதுனால ரீப்ளேஸ் கேட்குது. I'll give yes to all. So it is extracted. See, ஸோ ஒரு ஃபைலை நீங்கள் என்கிரிப்ட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு யூஸ் -e ஆப்ஷன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ ஜிப் கான்செப்ட். ஸோ நம்ம என்னென்ன கமெண்ட் பார்த்தோம்? zip to create a zip file. We used zip name and a file, new file name. Okay, new file name. Then the என்னென்ன files file 1 file 2. ஓகேவா? இதை கிரியேட் பண்ணி நம்ம பண்றோம். To see the content in the zip file, we use zip -sf and the zip file name. Okay, then to append a file to zip, we use zip -r உங்களோட zip file name, then the appended file. எந்த ஃபைல் ஆட் பண்ண போறீங்களோ அந்த appended file. ஓகேவா? to remove a file from zip, you have to use zip -d zip file name. Then you have to mention the removed file name. Removed file name நீங்க கொடுத்துட்டு you can remove it. Okay, to encrypt பண்ணணும்னா you have to use zip -e zip file name, then the files. I'll add 1,2. okay, so இந்த zipல any doubt இருக்கா உங்களுக்கு? okay, so இது மட்டும் தான் ஃபைல் கம்ப்ரஸ் பண்ற மெத்தட் இருக்குன்னா இல்ல. we have one more option. I'll remove the zip files. rm
Let me sudo privileges rm-rf. I'll remove all the zip files. Also, I'll remove the dangling file. Remove rm f1. Sorry, m1, right? Clear. ls. Okay, so we are good. So இது மட்டும் தான் இருக்கானா இல்ல, we have one more called tar. இது என்ன சொல்லுவோம்னா டேப் ஆர்கைவ்னு சொல்லுவோம். நம்ம டேப் ஆர்கைவ் இந்த என்ன பண்ணுவோம், லைக் வாட் இஸ் tar? tar பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ லைக் சேம் திங், பட் இது கம்ப்ரஸ் பண்ணாது ஃபைலோட சைஸை. பை டிஃபால்ட்டா இட் won't compress. ஓகேவா, கம்ப்ரஸ் பண்ணாது. யூ ஹவ் டு யூஸ் ஏ மேனுவல், லைக் மேனுவலா நீங்க ஆட் பண்ணணும். லைக் யூ ஹவ் டு பை டிஃபால்ட் கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது இட் won't compress the size of your file. ஓகேவா, ஃபைலோட சைஸ் உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணாது, பட் யூ கேன் ஹேவ் an ஆப்ஷன், லைக் அது கூட நம்ம ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணி we can compress that file. So how can we do that? Okay, let me see. Okay, let me see that. So first tar கொடுத்துட்டு you have to use that command. Then you have to use option called cvf. Promote இந்த cvf னா என்னன்னு கேட்டிங்கன்னா, the c represent create option. ஓகேவா, then this v represent verbose. verbose இந்த நத்திங் பட் உங்களோட ப்ராக்ரஸை காட்டும். லைக் ஒரு 100 ஃபைல் நீங்க லைக் கம்ப்ரஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா that time it shows progress, like what is the percentage, இது எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஓகேவா, f is for file name. So f is for file name. இதுதான் அதோட லைக் இந்த 3 ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்றோட நேம். ஓகே, லைக் மீனிங். ஸோ ஐ வாண்ட் டு யூஸ் லாக் டாட் tar. டாருக்கு யூ ஹவ் டு யூஸ் எ ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கால் tz. என்னென்ன பண்ண போறீங்க? ஸோ சிமிலர்லி ஐ வில் பி யூசிங் ஆல் த லாக் ஃபைல். எல்லா லாக் ஃபைலுமே நான் யூஸ் பண்ண போறேன். சி, இது எல்லாமே ஆடட். இஃப் ஐ கோ llனா we could see this file, right? See, I can able to see that file. It got zipped. நீங்க முன்னாடி zip ஃபைலுக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா the size will be different. உங்க சைஸ் வந்து பாத்தீங்கன்னா much different இருக்கும். ஓகே, the same thing. How you can extract this file? So to extract it, you will be using, instead of C, you will be using -x. -x here represent extract. Okay, so extract in the sense tar -xvf, then the file name. See, it got extracted. See, in the file extracted. If I will remove means you can able to see rm-rf start logs. Log, right? So I removed all the log files. If I do now, right? See, you can able to see your files. Okay. இதே போல ப்ரொமோட் இதை நான் வெறும் லிஸ்ட் பண்ணணும், லைக் வாட் வி டூ இன் zip, right? If I want to do the same thing, right, you can use tar -tvf. tvf, then the உங்களோட இது file name. So logs.tz, right? I give, right, என்னென்ன ஃபைல் இருக்குன்னு you can able to see the detail content. Okay, என்னென்ன ஃபைல் இருக்குள்ள இருக்குன்ட்டு you can see. ஓகேவா, இதுவே ஒரு ஃபைலை நான் அப்பாயின் பண்ணணும். இதே போல நான் ஒரு ஃபைல் அப்பாயின் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். டாட் லைக் ஒரு ஃபைலை நான் புதுசாக ஆட் பண்ணி அப்பாயின் பண்ணுறேன். இந்த 1 2 3 ஃபைலை நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் தட் யூ ஹவ் டு யூஸ் r-rvf, மீன்ஸ் r in the sense to append a
and a file. Okay, ஒரு ஃபைலை நம்ம அப்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ இட் மீன்ஸ் பழைய டார் ஃபைல் நம்ம கொடுக்கணும். இட் மீன்ஸ் logs டாட் tz எந்த ஃபைலை நம்ம ஆட் பண்ண போகிறோம், வில் பி ஆடிங் 1 2 3. இந்த ஃபைலை நான் ஆட் பண்ணுறேன்னு எடுத்துக்கோங்களேன். இட் வில் பி ஆடட் டு வெரிஃபை. யூ கேன் யூஸ் tvf கமெண்ட் யூஸ் பண்ணி can able to see that. So இதே போல் I want to use remove ஒரு ஃபைல் வந்து ஆர்கைவ்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னா you have to use hyphen remove கொடுத்துட்டு then you have to mention -f then your file name like archive name. So our archive name is logs.tz then the file I want to remove 1 2 3 file. So if I give it should remove. Let me try to use option L. இதுதான் அந்த ஃபார்மேட். Let me use L. So to delete, right? Where is that option? For a second. Delete update list. You can use delete. Okay, not remove, delete. Okay, what I used. I used to remove. Okay, it should be delete. Sorry, not remove, delete. If I give delete na and the file, particularly it will get deleted. See, if I go and see, right, and the 1 2 3 file இருக்காது. ரொம்ப இது வெறும் ஜிப் பண்ணுது. இதை நம்ம கம்ப்ரஸ் பண்ணி பண்ணலாம்னா எஸ் வி கேன் டூ தட். ஸோ அது எப்படி பண்ணணும்னா லெட் மீ ரிமூவ் த tz ஃபைல் log so file ஓகே, அந்த ஃபைலை நான் டெலீட் பண்ணிட்டேன். கட்சி அந்த ஃபைல் இல்லை. ஸோ ப்ரொமோட் இப்போ நான் கம்ப்ரஸ் பண்ணி பண்ணணும். லைக் பிஃபோர் தட் வி சி ரைட் கம்ப்ரஸ் வந்து பை டிஃபால்ட்டாக நடக்காது. ஸோ ஃபார் யூ ஹவ் டு ஆட் tar -c z for compress here czvf. இந்த czvf கொடுத்துட்டு நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஐம் ஆடிங் ஹியர் logs. பட் இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா tar.gz நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு then you can have all the files. I give, right? Before that we could say 1000+ அந்த சைஸ் இருந்தது. நார்மல் zip ஃபைலுக்கும் இந்த tar zip ஃபைல் compressed zip ஃபைல் பார்த்தீங்கன்னா you could see that change difference. ரொம்ப இப்போ நம்ம அந்த நார்மல் ஃபைல் அந்த tar ஃபைல் இருக்கும்போது we can able to append or remove data, right? லைக் ஒரு டேட்டா ஒரு ஃபைலை புதுசாக ஆட் பண்ணலாம், ஒரு ஃபைலை ரிமூவ் பண்ணலாம். பட் இந்த .gz ஃபைல் இருக்குல்ல, இந்த z ஃபைலை நம்மளால எக்ஸ்கியூஸ் மீ இதே மாதிரி ஆட் அண்ட் அப்பண்ட் பண்ண முடியுமானா நோ, வி கான்ட் அப்பண்ட் எனி டேட்டா டு .gz ஃபைல். ஒரு ஃபைல் நீங்கள் ஆர்கைவா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் ஆல். யூ கான்ட் ஏபிள் டு ஆட் ஆர் டெலீட். தென் யூ கேன் எப்படி சொல்றது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தென் யூ கேன் ஆட் ஏ ஃபைல், தென் யூ கேன் டெலீட். தவிர்த்து யூ கான்ட் ஆட். ஏற்கனவே ஒரு கிரியேட் ஆன ஜிஜிட் ஃபைல இருந்து நம்மளால எந்த ஃபைலுமே ஆடோ அப்பண்டோ இல்லை டெலீட்டோ பண்ண முடியாது. ஓகேவா? மேக் ஷூர் தட் உங்களுக்கு இன்டர்வியூல இந்த கொஸ்டின் கூட இருக்கலாம் டு டெஸ்ட் தட் யூ ரியலி ஒர்க் இன் லைக் லினக்ஸ் என்வாயர்மெண்ட். ஒரு ஜிஜிட் ஃபைலை என்னால் ஆட் இல்லை அப்பண்ட் பண்ண முடியுமா? முடியாது. பட் வி கேன் டூ இட் இன் .zip ஃபைலில் பண்ணலாம், .tar ஃபைலில் பண்ணலாம். பட் gz ஃபைலில் பண்ண முடியாது. gz நத்திங் பட் ஆர்கைவ் ப்ளஸ் கம்ப்ரஸ், இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணுறது இந்த gzோட வேலை. ஆர்கைவும் பண்ணும், தென் கம்ப்ரஸும் பண்ணும். டேட்டாவோட இதுவும் கம்ப்ரஸ் பண்ணும். ஓகே, தட் இஸ் த டிஃபரன்ஸ். இது எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா த சேம் திங். ஸோ டார் நம்ம xvf யூஸ் பண்ணோம்ல, similarly you have to use option here z நம்ம யூஸ் பண்ணணும். So let me remove the log first.
எல்லா லாக் ஃபைல் ரிமூவ் பண்ணிட்டா to untar tar hyphen xvf z. நீங்க இதை எந்த ஆர்டர்ல வேணா போடலாம். இட் வில் ஒர்க். ஓகே, not xv hyphen xvz. எந்த ஆர்டர்ல வேணா இந்த நீங்க மாத்தி மாத்தி கூட போட்டுக்கலாம். இட் வில் ஸ்டில் ஒர்க். ஓகே, your tar file it will extract, உங்களோட ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த டார்ல என்னென்ன கமெண்ட் நம்ம பார்த்தோம். create a file you have to use tar hyphen cvf இது யூஸ் பண்ணி the file name with tar. ஓகேவா, டார் கமெண்ட் கொடுத்துட்டு இந்த content அதில் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். இதே கம்ப்ரஸ் பண்ணி ஆட் பண்ணனா கம்ப்ரஸ் you have to use option called tar hyphen cvf போறோம்ல, cvfல z you have to use z cvf, the same thing file name. and இங்க நீங்க file name கொடுக்கும்போது you have to add extension called gz. ஓகே, இந்த gz போட்டுட்டு நீங்க யூஸ் பண்ணணும் to extract பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது you have to use tar hyphen xvf. ஓகே, to extract. என்னவோ அந்த ஃபைல் நேமோட டார் கொடுத்தா சென்னர். கம்ப்ரஸ் பண்ணதை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா you have to use tar zxvf கொடுத்துட்டா zxvf கொடுத்துட்டா you can do it. ஓகே, இந்த file name to append a file to existing tar. அதுக்கு நீங்க என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க, tar or pf or to append a file. So or v to file, then your file name dot tar, then the appended file. Okay, to delete a file from existing tar means you have to use option tar hyphen delete hyphen f. You have to use the file name tar and the end of file remove பண்ணுமோ remove file removing file name. ஓகேவா, கொடுத்தீங்கன்னா it will be deleted. So to view the file, to view the set of the file, to view the content of the file you have to use tar hyphen sf. Okay, s to view. Okay va, hyphen s to view. Okay, tar sf கொடுத்தீங்கன்னா அந்த file name tar கொடுத்தீங்கன்னா you can able to see this. Okay, okay, இதுல any doubts உங்களுக்கு இருக்கா இன்னைக்கு இதுல பார்த்ததுல? இதெல்லாம் நம்ம லைக் ஸ்கிரிப்ட் எழுதும்போது யூஸ் பண்றதுனால ஜஸ்ட் கோயிங் டீடைல். ஓகேவா, ஸோ ஸ்கிரிப்ட் எழுதும்போது இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, யா, ஸோ தென் I'll show you small easy command, then we'll close this today's session. Okay, then next command பார்த்தீங்கன்னா நம்ம WC command பார்ப்போம். What is WC in the means word count. What this means na, ஒரு ஃபைல்ல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு, எத்தனை லைன்ஸ் இருக்கு, எத்தனை பைட்ஸ் இருக்கு, எத்தனை கேரக்டர்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணலாம், கேரக்டர்ஸ் கவுண்ட் பண்ணலாம், வேர்டை கவுண்ட் பண்ணலாம், லைக் எது லாங்கஸ்ட் லைன் எல்லாமே நம்ம we can able to do it. So let it reload, my session get reload.
got reloaded. Let me log in. Let's see. We can go here itself. So if I get WC, the 1 2 3 file are not 1 2 3 limit data irukadu. I think limit data irukadu. So don't have any data. So adanal it shares 0 0. Let me print a dummy data. I have some that. Yeah. Oh yes sir. Let me try this. Okay. You see one option that the file name would be txt. That perfect. It printed it printed few lines for us. Okay. So if I see if I use panna, you can able to know that cat text.txt இந்த லைனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இது வரைக்கும் தான் வரும். இட்ஸ் இட் வாஷ் டைம். ஸோ ஓகே இப்போ இஃப் ஐ யூஸ் WC ரைட், WC ஆன் திஸ் ரைட் டெக்ஸ்ட், இட் இஸ் 4 lines. எங்கிட்ட எத்தனை லைன் இருக்கு? 4 lines. 1 2 3 4. Why it's showing 4 lines? 4 lines, 19 words, 100 characters இருக்கு சொல்லி இட் ஷோயிங். ஸோ இதை நம்ம இண்டிவிஜுவலா பார்க்கணும்னா யூ கேன் யூஸ் WC L then the file name. இப்போ ஃபைல் நேம் கொடுத்ததுனால இட் வில் ஷோ 4 lines இருக்கு. If I want to get a words, எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு யூ வாண்ட் டு சீனா -W கொடுத்தீங்கன்னா எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்னு காட்டும். தென் இஃப் யூ கேன் யூஸ் -C கொடுத்தீங்கன்னா கேரக்டர்ஸ் யூ கேன் சி கொடுத்தீங்கன்னா பைட்ஸ், அந்த ஃபைலோட பைட் சைஸ் காட்டும். சாரி, C கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலோட பைட் சைஸ் காட்டும். See, it is 100, it gives 100. ஓகேவா? ஸோ டு பிரிண்ட் த கவுண்ட், கேரக்டரோட கவுண்ட் நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா யூ ஹேவ் டு யூஸ் ஆப்ஷன் M கொடுத்தீங்கன்னா எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்ட்டு இட் வில் ஷோ. ஓகேவா? எத்தனை கேரக்டர்ஸ், எத்தனை நம்பர், லைக் 1 2 3 if you see, right, there is 100 it shows. Okay, ஸோ எந்த லாங்கஸ்ட் லைன் இருக்குன்னு, சப்போஸ் ஒரு பேராகிராஃப், ஒரு பஞ்ச் ஆஃப் லைன்ல பேராகிராஃப் இருக்குன்னா யூ ஹேவ் டு யூஸ் ஆப்ஷன் L கொடுத்தீங்கன்னா அதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். அதில் இருக்க நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ், லாங்கஸ்ட் லைன்ல இருக்க நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை பிரிண்ட் பண்ணும். வேர்ட்ஸ் ஆர் டெக்ஸ்ட் சம்திங். ஓகே, ஸோ இதை டபுள் கவுண்ட் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லை லைன், இது எல்லாமே enable to see it. Okay, WC is nothing but word count. So option L, small l represent small l. இது உங்களோட சிஸ்டத்துல டைப் பண்றீங்க ப்ரோ? இந்த இது ஆமா, இது நான் என்னோட சிஸ்டத்துல டைப் பண்ணிட்டேன்னா லைக் இது அப்படியே நான் புஷ் பண்ணிடுவேன் GitHubல. யூ கேன் கெட் இட் ஃப்ரம் மை GitHub. ஸோ ஒன்ஸ் கிளாஸ் டன் ஆயிடுச்சுன்னா யூ கேன் கெட் இட் ஃப்ரம் ஹியர். ஓகே, நான் இந்த ஒன்ஸ் இது நேத்தோட கிளாஸோட இது எல்லாமே இருக்கும். இஃப் யூ கோ அண்ட் see, right, I will add this like end of the class. I will directly commit to my GitHub. இந்த GitHub நான் கமிட் பண்ணிடுறேன், நீங்க இதுல இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, count lines, then -W it's for count words. Okay, then -C gives bytes, ஃபைலோட பைட் சைஸ் காட்டும். -M count characters. ப்ரமோத், இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணணும்னு வந்தா நீங்க இப்ப இந்த வேர்ட் கவுண்ட் எதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம்னா, எஸ் அஃப்கோர்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சினாரியோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை இன்டர்வியூலேயே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் சைஸ்ல இருந்த இந்த ஃபைலை நீங்க டெலீட் பண்ணணும். ஸோ அதை டெலீட் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? லைக் ஹவ் வில் யூ செக் த ஃபைல் சைஸ்,
அந்த ஃபைல் வந்து நான் கொடுத்த பஞ்ச் ஆஃப் 10 ஃபைல் கொடுக்குறேன். அந்த 10 ஃபைலை நீங்கள் சைஸ் செக் பண்ணிவிட்டு மோர் தென் 10 MB இருக்க ஃபைல் மட்டும்தான் டெலீட் பண்ணுங்க. தட் டைம் யூ கேன் யூஸ் -C ஆப்ஷன். சி ஆப்ஷன் யூஸ் பண்ணி யூ கேன் அந்த பர்டிகுலர் ஃபைல் மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு we can delete it. So இது எல்லாமே லைக் கஸ்டமைசேஷன் தான். லைக் ஹவு we can எப்படி ஒரு சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றோமோ ஸோ அந்த ஏற்ற மாதிரி we can use those comments. ஓகேவா? So this is one type. Okay, another thing I'll save one commit here. Okay, if I add I'll commit and push. So it got committed. If you go and see here, right, you could see a day file. Okay, day file you can able to see all the comments. You can use panoma ellame you can able to see. Okay, so idhula any doubts ungalku iruka? இதுக்கு அப்புறம் I'll give some practice பண்ணதான் தெரியும். பண்ணுங்க, பாருங்க, வீடியோஸ் பார்த்துட்டு பண்ணுங்க, you will see. So I'll add one more like 2 small comments here. So to create a dummy data நம்ம create பண்றதுக்கு you can use truncate -s with the size of the file. So I want create 1000 byte or 1000 byte na 1 MB file நான் create பண்றேன்னு வெச்சுக்கோங்க. So I'll give a text. So I'll give what to say txt ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். What it will do, right, it give a dummy data. It won't create dummy data. இதோட file size போய் பார்த்தீங்கன்னா it will be huge. 1 MB. இப்போ நார்மலா ஒரு ஃபைல் 0 பைட்ல தானே இருக்கும். It is having a file size with a 1 MB. ஓகேவா? ஸோ இது கிரியேட் பண்ணலாம். இதே நீங்க டம்மி டேட்டா லைக் வாட் எவர் டேட்டா இது பண்ணணும்னா யூ கேன் யூஸ் திஸ் கமெண்ட். நான் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம்ல எஸ் கமெண்ட் சம்திங். வாட் இட் டூ சேம் திங். இந்த சைஸ் நான் கொடுக்குற 1000 வர வரைக்கும் it will print the data. இதே சேம் லைனை வந்து 1000 வர வரைக்கும் it will print. So if I give right cat text கொடுத்தீங்கன்னா it will print until. So இந்த சிம்பிள் வரும்போது இடத்துல இந்த எல்இ வரும்போது அந்த 1000 M அப்படின்னா 1 MB ரீச் பண்ணதுனால it got truncated. ஓகேவா? So if I go and see the LL, right, you could see 1000. இதை நீங்க ஆர்கைவ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. we did a 0 file, right? ஆர்கைவ் கம்ப்ரஸ் பண்ணும்போது try these 2 command on a file, then try to compress and ஓகேவா? கம்ப்ரஸ் பண்ணி பண்ணுங்க, then you will know the difference. Okay, so I'll add this to okay. So one option இது. Another option பார்த்தீங்கன்னா truncate. Okay, so in case if you want more than 100 MB file வேணும்னா you can use you can use 100 MB file மேலே வேணும்னா you can use ERM. It will create a 100 MB file. ஓகேவா? இதே நீங்க whatever you want you can do. If you want to create a GB like file na you have to use G. ஓகேவா? So try it yourself and let me know. Okay, எங்கன்னா எரர் நீங்க எது ஃபேஸ் பண்ணீங்கன்னா you can let me know. ஓகேவா? So stopping here class. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா will be tomorrow. ஓகே ப்ரோ, சொல்லுங்க. நேத்து ஆபீஸ்ல இந்த டேட்டா டாக்ன்ற புதுசா ஒரு டூல் இருக்கு டேட்டா டாக். ஓகே, அதுல அசைன் பண்ணிட்டாங்க. டேட்டா டாக் பார்த்தீங்கன்னா டேட்டா டாக்னா ஜஸ்ட் மானிட்டரிங் டூல் தானே அது உங்களுக்கு? அதான் ப்ரோ, சுத்தமாவே ஐடியா இல்லை. அது பார்த்தேன் எங்க ஆபீஸ்ல. அது என்னன்னா இப்ப யாருக்குமே தெரியல. ஓகே, ஒருத்தரோட முன்னாடி எல்லாம் கான்ஃபிகர் பண்ணிட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, சைனீஸ்காரன்.
ஓகே அது அதுல நிறைய இருக்கு, குபர்னெட்டிஸ், லினக்ஸ் சர்வர்ஸ், விண்டோஸ் சர்வர், டாக்கர் ஏகப்பட்டது இருக்கு. எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அது ஏதாவது கொஞ்சம் நான் உங்களுக்கு நான் ஐ ட்ரை டு சி திஸ் வீக்கெண்ட் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? சரிங்க. ஓகேங்க. தேங்க்யூ. பை பை. ஹேவ் அ கிரேட் டே. Stop here.